வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பராக மொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அதோட கார்னர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சீவும் போது நல்லா ரவுண்டாக வரும். இந்த மாதிரி நல்லா தின்னாக சீவி வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தண்ணி விட்டு ஒரு 2 முறை நல்லா இதை அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்லாம் போயிடும். நல்லா அலசினதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவலில் இந்த மாதிரி காய வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுருந்தா போதும். அந்த ஈரப்பதம் போனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் சிப்ஸ் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்து பொரிச்சிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுங்க, இல்லைன்னா சாஃப்டாக இருக்கும், மொறுன்னு வராது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சிடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.